இவர் யாருன்னு தெரியுமாங்க? நீங்களே தெரிஞ்சுப்பீங்க யாருன்னு. என்ன வர சொன்னியாமே, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? பின்னாடி இருந்தா எப்படி தெரியும்? அப்ப திரும்பு. நீ சொன்னா நான் உடனே திரும்பி பார்த்துருவேண்ணா. எனக்கு ஒன்று ஒரு ஸ்டைல் இருக்குடா. இப்போ திரும்புவோம். ரைட். ஆமாம்மா, ஒருத்தர் தான். வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ பில்டப் பண்ணி திரும்பணும். ஓகே. அவன் அசால்ட்டாக அந்த பக்கம் திரும்பியிருக்கான். ஹலோ யோ, வெயிட் பண்ணுங்க, இதோ வராருங்க. சரி சரி ஓயா. பாடுறா, மறுபடியும் திரும்பிட்டாரு. ஹலோ சார். சார், அந்த மரியாதைக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆமா, என்ன கேட்ட? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? இவ்வளவு பக்கத்துல இருக்கிற தெரியாதா? என்ன கலாய்க்கிறியா? ஓ, கலாய்க்கிறன்றது புரிஞ்சிருச்சா உனக்கு? பரவாயில்லையே, நான் கூட இந்த தமிழ் படத்துல வர சில வில்லன்கள் மாதிரி கொஞ்சம் மொக்கையா இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நான் ரொம்ப ரஃப்பானவன். ஓ, ரஃப். ரஃப்பானவன், அதனால தான் ரஃப் நோட்ல கிறுக்கி வச்சியோ? கிறுக்கி வைக்கல, ஒரு சம்பவம் பண்ண பக்கா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தியா, நான் கிறுக்கி வச்சிருக்கியான்னு மட்டும்தான் கேட்டேன். ஆனா சம்பவத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு ஊவாயாலே உளர்ன. பாத்தியா, சம்பவம் பண்ணல, சும்மா கிறுக்குன. அதுதான் பிளான் பண்ணல சார், பிளான் பண்ணல சார் அப்படின்னு ஒரு பதட்டமா சொல்ற பாரு. அப்பவே நீ பிளான் பண்ணன்றது கிளியரா தெரியுது. என்ன நடந்தாலும் நீ என்ன அரெஸ்ட் மட்டும் பண்ண முடியாது. பாத்தியா, இப்ப கூட நீ தான் உளர்ற. நான் பிளான பத்தி மட்டும்தான் பேசினேன். என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது சார் உங்களால அப்படின்னு அப்படி பம்பட மாதிரி பேசுறியே. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீ கொடுத்ததுல இருந்து உனக்கு ரிப்பீட் தரேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீ கண்ணை மூடு. கண்ணை மூடணும். கண்ணை மூடனா நீ பயந்து ஓடிடுவ. ஆனா வெளியில போய் என்ன சொல்லுவ தெரியுமா? அந்த ஆள் கிட்ட இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகி வந்தேன்னு தெரியுமா? அவனெல்லாம் அப்படி 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 தூக்குவேன் அப்படின்னு பெருமையா காலர் தூக்கி விடுவேன். அதுவும் தூக்க முடியாது. என்ன நீ தான் ரவுண்ட் நெக் வச்ச பண்ணின்னு போட்டிருக்கியே. சரியாத விட பரவாயில்ல. ஏய், நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நான் சாதாரண ஆள் இல்லடா. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். மூடு. எது? கண்ணை. ஓகே, இப்போ நீ எஸ்கேப் ஆவறதுன்னு முடிவு பண்ணிட்ட. ஓகே, நான் உன்னை ஓட விட்டு சுட்டுறேன். ஓகே, கண்ணை மூடு. நான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறதுனால நான் கண்ணை மூடுறது உனக்கு தெரியாது. சோ நான் கண்ணை மூடிட்டேன். என்ன இருக்கிய அங்க? திறக்கலாமா? திறந்துதான் பாரு. பரவாயில்லையே, தைரியமான ஆம்பளை தான் யா நீ. மாப்பிள, நீ மட்டும் தான் நினைச்சேன். பரவாயில்லையே, மச்சானுங்களையும் கூட்டு வந்திருக்கே. பரவாயில்லையா, ஷார்ட் டைம்ல பக்காவா பிளான் பண்ணிருக்கையா. ஓ, சுத்து போடுறீங்களா? கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. மேல டச் பண்ணா நம்மளுக்கு பிடிக்காது. ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு நேரம்டா சுத்துவீங்க? நானா சமஞ்ச பொண்ணா இல்ல புட்டு சுத்துறீங்களா? கொஞ்சம் நின்னு பேசுங்கடா. அடுத்த மூவ் என்ன மாப்பிள? இதான் மூவா? புரிஞ்சு போச்சுடா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி டைட்டா புடிச்சுப்பாங்க. எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுங்க. ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ணுவேன்னா, பயப்படாத, இப்படி கையெடுத்து கையை அப்படி முறுக்கிட்டு டிஷு 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 வயித்துல குத்த போற. அதானே? நான் ரெடி. குத்து. உன்னை குத்த போறது இல்ல. குத்த போறது இல்லையா? அப்புறம் கெச்சி போட்டதே உனக்கு தான்டா. கிட்னி கும்பலாடா நீங்க. ஐயோ, என்ன பத்தி தெரியுமா கேட்கும் போதே உஷாரா இருந்திருக்கணுமே. சேஃப்டி லாக்கர் ஹேண்டில் ரொம்ப திருப்பா முடியலடா. வலிக்குதுடா. ஹேண்டில் தனியா கையோட எடுத்துருவோம் போல இருக்கே. அம்மா விட்டுருக்கடா. என்னடா பின்னாடி முன்னாடி இழுத்திருக்கே? அது ரப்பராடா. அது இருடா, முடியலடா. ஐயோ அப்பா, முடியலடா. அம்மா
என்ன கனவா? திருடனை பிடிக்க போயிருப்பியே, அதானே பார்த்தேன். நீயாவது பிடிக்கிறதாவது நேரத்துல ஒரு ரவுடியோ இல்ல திருடனையோ பிடிச்சிருப்பியா இல்ல சுட்டிருப்பியா? முடிச்சிட்டியா? கிளம்பு. உன் கோட்டா முடிஞ்சிருச்சுல்ல இன்னைக்கு, கிளம்பிடு. நீ எல்லாம் ஒரு போலீஸ். மறுபடியும் கனவை கண்டினியூ பண்றேன். அவனுங்களை என்கவுண்டர்ல போடுறேன். என் கவுண்டர்ல போடுறேன்.